வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஜாப் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 79 வேக்கண்டுடன் பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் வந்திருக்குது. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதற்கான அப்ளை லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான் இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த வீடியோ இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிற ஆர்கனைசேஷன் நேம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். இது ஒரு அரசு துறை தான். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வேலை. எம்ப்ளாய்மெண்ட் டைப்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது பர்மனெண்ட் ஜாப் கிடையாது, ஒரு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டூரேஷன், அதாவது அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் காலம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருடம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 இயர் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், அதாவது காலி பணியிடங்கள், மொத்த காலி பணியிடங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 79 அந்த காலி பணியிடங்களை கொடுத்துருக்குறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சென்னையாக இருக்கும். ஸோ அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 27/6, அதாவது ஜூன் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து தொடங்கியிருக்கு. லாஸ்ட் டேட்னு பார்க்கும்போது 15ஆம் தேதி, ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இறுதி நாளாக இருக்கும். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட்னு பார்க்கும்போது இந்த இதான் பார்த்திங்கன்னா லிங்கு. ஸோ இந்த லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, நீங்கள் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுங்கள். அடுத்து காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் இருக்கக்கூடிய அந்த காலி பணியிடங்கள் 18 போஸ்ட் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எத்தனை போஸ்ட்டு? 18 போஸ்ட். ஓகேவா? 18 போஸ்டிங் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிப்ளமோ, அதில் இருக்கக்கூடிய அந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட் நம்பர் எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 61. எத்தனை? 61 போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சதில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு தான் அதிகமான அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்க்கும்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அந்த இதில் ஜாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி, நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டைமாக நீங்கள் ரெகுலராக படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரஸில் படிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்து டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜிஸ், அதே மார்க்கில் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் மார்க்கில் டிப்ளமோ, அடுத்து பார்த்திங்கன்னா டிடெக்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருக்கணும். இதுவுமே பார்த்திங்க நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், ரெகுலராக படிச்சிருக்கணும், கரஸில் படிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதான் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் டிப்ளமோ ஃபுல்லாக படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரில பிஇ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எனி டிசிப்ளினிங் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ஓகேவா? ஈஸியாக பண்ணணும், மெக்கானிக்கல் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. யார் வேணால் பண்ணால் நீங்கள் வந்து பிஇ முடிச்சிருக்கணும், பிடெக் முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அல்லது டிடெக்னு சொல்லுவாங்க, அது முடிச்சிருக்கலாம். அடுத்து சேலரி டீட்டெயில்னு பார்க்கும்போது சேலரி கொடுக்க மாட்டாங்க, சிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிட் ஃபண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது பிஇ பிடெக் முடிச்சு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா மாதமாக கொடுப்பாங்க. அடுத்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ படிச்சிருக்கீங்க, இப்போ தான் படித்து முடிச்சிருக்கீங்க, வீட்டில் சும்மா இருக்க உங்களுக்கு முடியலை அப்படின்னா இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட பார்த்திங்க அப்படின்னா சேலரியும் கொடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி முக்கியம் இல்லை, எனக்கு வந்து சர்டிஃபிகேட் தேவை, நான் வந்து இன்னொரு கம்பெனி போகிறேன், அந்த கம்பெனியில் எனக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா 9,000, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா 8,000 கொடுப்பாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பிஇ பிடெக், அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அந்த இதில் எடுக்கக்கூடிய மார்க் இல்லையா, மதிப்பெண்கள் சொல்லுவாங்க, அது சதவீதம் அல்லது பார்த்திங்கன்னா சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதாவது யார் அதிகமான மதிப்பெண்கள் வச்சுருக்காங்களோ அவங்கள பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவின்னு சொல்லுவாங்க, அது அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க.
ஸோ ஹவு டு அப்ளைனா ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஏ டைப் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஸ்டூடெண்ட் ஹூ ஹவ் ஆல்ரெடி என்ரோல்டு இன் ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டல், அதாவது இந்த போர்ட்டல்னு சொல்லுவாங்க. என்ன போர்ட்டல்னா MHRDNATS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய அந்த ஐடி அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பண்ணிக்கலாங்க. டைப் பின்னு பார்க்கும்போது ஃபார் ஸ்டூடெண்ட் ஹூ ஆல்ரெடி என்ரோல்டு இந்த நியூ நேஷனல் வெப் போர்ட்டல். ஸோ 2 இருக்குது. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய வெப் போர்ட்டல் ஒன்று இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வெப் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுடைய ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இது மாதிரி சர்ச் பண்ண மாதிரி இருக்கும். இருக்கு பாருங்கள், எப்படின்னா தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ண நீங்கள் வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே சேம் ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா நியூ வெப் போர்ட்டல் இருக்கும். ஓகே, அந்த வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு அந்த இதை லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிள் தான். ஓகேவா, அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதான் முடிஞ்சது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இந்த இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அடுத்த மாதம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ், அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்கன்னா 19/7/2024. அதே ஜூலை மாதத்தில் 2 நாள் கழிச்சு 15ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டேட் முடியுது. அது ஒரு 4 நாட்கள் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப குயிக்காக இருக்குது. ஓகேவா, ஸோ சீக்கிரம் வேலைக்கு போயிடலாம். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. எப்போ 29/7 to 30/7, அதாவது அடுத்த மாதம் கடைசியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாள் இருக்கும். அதாவது அந்த இடத்துல தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நடைபெறும். சென்னையில் தான் நடைபெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். எப்போ ஜூலை மாதம் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும். ஸோ ரொம்ப குயிக்கான டைமில், அதாவது 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் போகணும் அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு நிறைய ஜாப் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துட்டு வரோம் சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, நீங்கள் போனா கூட உங்களுடைய பிஇ படித்த ஸ்டூடெண்ட், அடுத்து டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களாட்டும் வேலைக்கு போகட்டும். நன்றி, வணக்கம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.